முயற்சிகள் வெல்லும் சேனல். வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான டேஸ்டான ரங்கூன் புட்டு வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம். ரவை வந்து ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க. ரவை வந்து 200 கிராம் எடுத்திங்கன்னா வெல்லமும் வந்து ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவல் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. திராட்சையும் அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து திராட்சை எடுத்துக்கோங்க. நெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து இதுக்கு வந்து 1 கப்பு ரவை எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து 2.5 கப்பு வந்து தண்ணி வந்து நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ரங்கூன் புட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து இந்த செட்டிநாடு ரங்கூன் புட்டுக்கு வந்து நம்ம வெல்லம் எடுத்துருந்தோம் பாருங்கள். இந்த வெல்லத்தை வந்து இந்த மாதிரி ஒரு பேன் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த வெல்லத்தை வந்து இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம அளந்து வச்சுருந்த இந்த தண்ணியையும் இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும், பாகு பதம் வந்து வேண்டாம். இப்போ நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வெல்லமும் தண்ணியும் இது பண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள். அது இந்த அளவுக்கு வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து இதை வந்து இறக்கிக்குவோம். இறக்கிட்டு இந்த அடுப்புலேயே வந்து இந்த கடாயை வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் வந்து நம்ம நெய் எடுத்துருந்தோம் பாருங்கள். இந்த நெய்யை வந்து இதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நீங்கள் எடுத்து இதில் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் வந்து தேங்காய் வந்து எடுத்துருந்தேன் பாருங்கள். இந்த தேங்காய் துருவல் இருக்குது பாருங்கள். இதை வந்து இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம தேங்காய் வந்து வறுத்தாச்சு, நெய்யும் தேங்காயும் போட்டோம் பாருங்கள். அதை வந்து கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் மட்டும் இப்படி வறுத்து விட்டிங்கன்னா போதும். இப்போ வந்து இதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் வந்து இதை வந்து கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு இந்த கடாயிலே வந்து நம்ம நெய் வச்சுருந்தோம் பாருங்கள். நெய்யை வந்து இதுலேருந்து 1 ஸ்பூன் மட்டும் எடுத்து இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் வந்து முந்திரியும் திராட்சையும் இதில் வந்து வறுத்துக்கோங்க. முந்திரியும் திராட்சையும் நான் வறுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் முந்திரியும் திராட்சையும் போட்டோம். அது நல்லா வறுபட்டுருச்சு. திராட்சை வந்து நல்லா வந்து புஃப்னு வந்து உப்பு இருக்கும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ வந்து இந்த இதிலே வந்து நம்ம ரவை எடுத்துருந்தோம் பாருங்கள். இந்த ரவையை வந்து இதில் சேர்த்து இதையும் வந்து கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் வந்து இதை வறுத்துக்கோங்க. நான் வறுத்துட்டு காட்டுறேன். நாங்கள் முந்திரி திராட்சை இந்த ரவை நெய்யில் போட்டு வறுத்தோம் பாருங்கள். அதை வந்து இங்கே பாருங்கள், ரவை வந்து இந்த பதத்தில் கரண்டியிலேருந்து இப்படி எடுத்திங்கன்னா ரவை வந்து இந்த பாருங்கள் இப்படி உதிராக வந்து நல்லா வந்து உதிர்ந்து வரணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ வந்து இதில் வந்து நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். அதை வந்து இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் வந்து வடிகட்டிக்கோங்க. ஏன்னா இதில் மண் தூசி ஏதாச்சும் இருந்தால் கூட இதில் வடிகட்டியில் வந்து நமக்கு நின்றுக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம வடிகட்டியாச்சு. இதில் வந்து கைவிடாமல் வந்து இதை கிளறணும். நான் கிளறிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம வந்து வெள்ளை தண்ணி ஊற்றிருந்தோம் பாருங்கள். அது நல்லா வந்து ரவையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இங்கே பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் இப்படி கரண்டியிலேருந்து இப்படி சொலட்டி விட்டிங்கன்னா அப்படி சொலரணும். இதுதான் கரெக்டான பதம். இதில் வந்து நம்ம தேங்காய் வந்து நெய்யில் போட்டு வறுத்து வச்சுருந்தோம் பாருங்கள். இதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் வந்து கொஞ்சம் நேரம் வந்து இதோடு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நமக்கு வந்து ரங்கூன் புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. தேங்காயும் போட்டு நல்லா இதிலோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு சுவையான டேஸ்டான ரங்கூன் புட்டு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.